தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பல வருடங்கள் கழித்து இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து புதிய நோட்டிஃபிகேஷன் இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதாவது நம்ம அரசு பள்ளிகளில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப்பை நம்ம ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க முடியும். முழுக்க நிரந்தர அரசு வேலை, பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஸ்கிப்பை நாம் ஃபுல்லாக பாருங்கள். கல்வி தகுதி, நீங்கள் மினிமம் 12th பாஸ், அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இல்லை எனி டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த ரோல்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நோ இன்டர்வியூ ஒன்லி எக்ஸாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த இன்டர்வியூவும் கிடையாது, எக்ஸாமினேஷனில் மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணால் போதும் இந்த பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் 19,900 மினிமம் சேலரி, மேக்ஸிமம் அப்படின்னா 1,12,400 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வழங்குறத அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் நீங்கள் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் பே பண்ணணும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 31 ஜனவரி 2025 தான். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வரும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ள போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் இதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணுங்க. சரி, எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சிபிஎஸ்சி அதுக்கு கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு எது கீழே செயல்பட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே தான் இது செயல்பட்டுருக்கு. சரி, இந்த வேலைவாய்ப்புகளுக்கு எப்படி ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலிமா தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 31 டிசம்பர் 2024 அன்றைக்கி தான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, என்னென்ன வேலைவாய்ப்புகள் என்னென்ன குரூப்புக்கு கீழே ஆட்களை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் அப்படின்னா 2 விதமான குரூப், அதாவது குரூப் பி மற்றும் குரூப் சி கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதில் என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் இன்டெண்டன்ட் மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட், இளநிலை உதவியாளர் மற்றும் சூப்பர் இன்டெண்டன்ட்டுக்கான வேலைவாய்ப்புகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு கேட்டகரி வைஸ் உங்களுக்கு ஏஜ் என்ன எவ்வளோ வேக்கன்சியும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி உடல் ஊனமுற்றோர், முன்னாள் இராணுவத்தினர் இவங்களுக்கான வேக்கன்சியும் இதில் அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டாங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு அதாவது சூப்பர் இன்டெண்டன்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரி வைஸ் வச்சு உங்களுக்கு 142 காலி இடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட், இளநிலை உதவியாளருக்கு 70 காலி இடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 212 வேக்கன்சிஸ் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ரோலை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்னா நீங்கள் சூப்பர் இன்டெண்டன்ட் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலைக்கு மட்டும்தான் உங்களுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாள் இராணுவத்தினர் யாராவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். உடல் ஊனமுற்றோரில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தனியாக கொடுத்துறாங்க. எந்தெந்த போஸ்ட்டுக்கு எந்தெந்த கேட்டகரி, அதாவது கேட்டகரி வைஸ் பேஸ் பண்ணி இதை சொல்லியிருக்காங்க. எந்தெந்த எப்படி இருக்க உடல் ஊனமுற்றோர்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான அப்ரிவேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியலனா இந்த கீழே இந்த இதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் 2 விதமான பதவிகள். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு இந்த சூப்பரிண்டென்டென்ட்டுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே லெவல் 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 35,400 ரூபாய்.
அதிகபட்சம் அப்படின்னா 1,12,400 அப்படிங்கிறது உங்களுக்கான ஆரம்ப சம்பளம். இரண்டாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு பே லெவல் 2 அப்படின்னா சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,900லேருந்து 63,200 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அவங்க அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ணணும். எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/1/2025 31/1/2025 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே அந்த லிங்க் க்ளோஸ் ஆயிரும், உங்களால் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. அது இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம குவாலிஃபிகேஷன் சொல்கிறப்ப அங்கேயே கொடுத்துருக்காங்க, நம்ம அப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் பார்த்துலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓபிசி அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசியில் நீங்கள் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரி எல்லாமே ஓபிசியில் வந்துடும். உடல் ஊனமுற்றோரில் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா 10 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். உடல் ஊனமுற்றோரில் ஓபிசி கேட்டகரினா 13 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். உடல் ஊனமுற்றோரில் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் உங்களுக்கு 15 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் முன்னாள் இராணுவத்தினருக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். இது இல்லாமல் பெண்கள் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நார்மலாகவே உங்களுக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. சரிங்களா, நீங்கள் அப்ளை பண்ணாலே நீங்கள் நார்மலாகவே 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வேலைவாய்ப்புகள், அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூப்பர் இன்டெண்டன்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி படிச்சிருக்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிருக்கலாம். அது இது இல்லாமல் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றின நாலேஜ் இருந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அது இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நீங்கள் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். எஸ்சி எஸ்டி ஓபிசி பெண்களுக்குன்னா நார்மலாகவே 10 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆட்கள் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு 2 விதமான எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அது முடிஞ்சோன்னா டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட் உங்களுக்கு வைக்கிறாங்க. இது 3ம் கம்பல்சரியாக, அதாவது சூப்பர் இன்டெண்டன்ட் வேலைவாய்ப்புக்கு இந்த 3 டெஸ்ட்டும் கம்பல்சரியாக நடக்கும். சரி, இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைப்பிங் ஸ்பீடு எவ்வளோ அப்படிங்கிறதுக்கான டெஸ்ட் வைப்பாங்க. அதுவும் வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு 2 விதமாக, அதாவது டயர் 1 எக்ஸாமினேஷன் மட்டும் வைக்கிறாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட். இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 முதல் 27 வயதினர் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஆல்ரெடி நம்ம பார்த்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இது கூட நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனுங்கிறது இவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இதை வச்சு பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட். இது மூலிமா தான் நீங்கள் போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு சூப்பர் இன்டெண்டன்ட் வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன, அதாவது டயர் 1க்கு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் கொஸ்டின், டோட்டல் மார்க் எதுலேருந்து கேட்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா டயர் 2க்கும் அதுக்கு என்னென்ன இதெல்லாம் வேணுமோ அதெல்லாமே இதுக்கு கீழே கொடுத்துட்டாங்க. எதுலேருந்தெல்லாம் அவங்க வந்து கேட்பாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதுவும் சொல்லிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு டயர் 1 எக்ஸாமினேஷன் மட்டும்தான். ரெண்டாவது நீங்கள் டைப்பிங் ஸ்பீட் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. 100 கொஸ்டின் 300 மார்க்குக்கு 2 மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஃபுல் எல்லா டீட்டெயில்ஸுக்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த நோட்டிஃபிகேஷனை வச்சுட்டு நீங்கள் எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்கள், இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.